அனைவருக்கும் வணக்கம். ஆண்கள் தவிர்க்க வேண்டிய, பெண்கள் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய துலாம் ராசி பெண்களின் ரகசிய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது 7வது ராசியாகும். இந்த துலாம் ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 1-2 3-4 பாதங்களும், விஷாகம் 1-2-3 பாதங்களும் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார். இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களிடம் சிறிது ஆண் தன்மையும் எல்லா ஆண்களிலும் சிறிது பெண் தன்மையும் கலந்தே இருக்கும் என்பது பொதுவான இயல்பு. இது துலாம் ராசிக்காரர்களிடம் சிறப்பாகவே வெளிப்படும். எந்த துறை குறித்த விவாதத்திலும் இப்பெண்கள் சளைத்தவர்கள் அல்ல. இந்த விவாதத்தையும் இவரே ஆரம்பித்து சிறப்பாக நடத்தி முடிக்கும் திறமை கொண்டவர்கள். அறிவுபூர்வமான சிந்தனை, பேச்சு மற்றவர்களை தன் வசப்படுத்துவர். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகள் பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியின் பிரதிநிதி சரியானவர் என்று இவர் முடிவெடுக்கிறாரோ அவருக்கு அது சம்பந்தமான வேலைகளை செய்வதில் மிகுந்த உதவியாக இருப்பார்கள். துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் வெறுப்பற்ற ஒரு முடிவை எட்ட வேண்டும் என்பதுதான் இவருடைய விவாதத்தின் முக்கிய எண்ணம். இந்த ராசி பெண்கள் திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் வேலைக்கு செல்லும் இயல்புடையவர்கள். தனக்கு தேவையான அழகிய வசதியான பொருட்களை வாங்குவதற்கு இவர்களுக்கு பணம் தேவை. அழகான உடை, வாசனை திரவியம், பாரம்பரிய இசை இவர்களுக்கு பிடித்தமானது. அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட இவர் பெரிதும் மதிப்பது தான் விரும்பும் மதிக்கும் ஆண்மகனை தான். தான் பலரோடு சேர்ந்து ஒரு செயலை செய்து வெற்றி காண்பதுதான் இவரது இயல்பு. தன் கணவரோடு சேர்ந்து எல்லா செயல்களிலும் ஈடுபட ஆவல் கொண்டவர். தன் கணவரின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவற்றை விலக்கி உதவி செய்யும் பாங்கு உள்ளவர். தனது கணவரின் தொழில் ரீதியான சிக்கல்களுக்கு கூட தீர்வு சொல்லும் அளவிற்கு புத்திசாலித்தனமும் ஆராய்ச்சி குணமும் உள்ளவர். தன் கணவர் குறித்த தொழில் ரகசியங்களை பாதுகாக்கக்கூடியவர். சில நேரங்களில் இவர் தேவதையா பேயா என்ற எண்ணம் தோன்றினாலும் தேவதை தன்மையே மேலோங்கி இருக்கும். இந்த துலாம் ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வீட்டை அலங்காரமாகவும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் வைத்துக் கொள்வார்கள். அதிக பேச விரும்பினாலும் மற்றவர்கள் சொல்வதை கவனத்துடன் கேட்கும் மன இயல்பு கொண்டவர். உறுதியும் மென்மையும் ஒருங்கி கொண்டவர். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் துன்பமான நேரங்களில் உற்ற துணையாவர். அதேபோல் நம்பிக்கைக்கு உகந்தவர். அழகும் கனிவும் கொண்டவர். தன் குழந்தைகள் குடும்பத்தை அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இனிப்பு அதிகம் உண்ணும் சுபாவம் உள்ளவர்கள். சில நேரங்களில் அதிகார தோரணையோடு உள்ளவர்கள். எனினும் இவருடைய தராசு தட்டுக்கள் முன்னும் பின்னும் சென்றாலும் நேர்மையை நோக்கியே இவருடைய எண்ணம் உள்ளதால் இவரை புரிந்து கொண்டு அரவணைத்தால் சிறப்பான வாழ்வு அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆழமான ஆசை 2 மனிதர்களை 2 பகுதிகளை ஒன்றிணைப்பதாக தான் இருக்கும். தொழில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தனது கூட்டாளியின் திறமையோடு இணைத்து சிறப்புற முற்படுவார்கள். அமைதியற்ற தன்மையோடு இருந்தாலும் இவரிடம் அவசர தன்மை வெளிப்படாது. இவருடைய தன்மை காற்றாகும். எனவே புயல் அடிப்பது போன்ற விஷயங்களை கூட நளினமாக கையாளும் திறன் உள்ளவர்கள். மற்றவர்களை ஈர்க்கும் புன்னகையும் மிகுந்த வசீகரமும் கொண்டவர். விவாதத்தை நன்கு ஆரம்பித்து நடத்த தெரிந்தவராவர். அதேபோல் தான் சொல்வதை மாற்றி சொல்ல மாட்டார்கள். தனது ஆராய்ந்தறியும் திறமையில் ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவெடுப்பதில் வல்லவர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். தனது மனம், உணர்வுகள், எண்ணம் இவற்றில் ஒற்றுமையை எட்டிவிட்டால் இவர்கள் தெளிவான அறிவின் இருப்பிடமாக மாறுவார்கள். தனது அலுவலகத்தில் கண்ணை உறுத்தக்கூடிய வர்ணங்கள் கொண்ட எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பொதுவாகவே இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முரட்டுத்தனமான நடவடிக்கையை வெறுக்கக்கூடியவர்கள். மனிதர்களை விரும்புவார்கள், ஆனால் கூட்டமான இடங்களை வெறுப்பார்கள். சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிப்பார்கள். இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்கள். எனினும் சில நேரங்களில் மனம் ஒடிந்து சோகத்தில் வீழ்ந்து கிடப்பார்கள். மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். நன்கு பேசுவார்கள், அவசரப்பட மாட்டார்கள். எனினும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். தராசு எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் இந்த துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஒரு பொழுதில் அமைதி, நளினமற்ற கவர்ச்சி இன்மை
போன்ற குணங்கள் நிறைந்தும் மறுபொழுதில் எரிச்சல், சண்டையிடுதல், பிடிவாதம், அமைதியற்ற நிலை, குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்தும் காணப்படும். அதேபோல் பார்க்க ஆழமான நன்கு அமையப்பெற்ற உடல் அமைப்பு கொண்டவர்கள் ஆவர். இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடல் அமைப்பு கொண்டவர்கள். தராசு தட்டு சமநிலையில் இருந்தால் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்கள். தராசு தட்டுகள் எளிதில் சமநிலை தவறுவது போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களின் பெரிய குறை. அதேபோல் நன்கு பேசவும் செய்வார்கள். அதே போல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள். சில நேரங்களில் சோம்பேறித்தனம் மேலோங்கி இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல. குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான மனநிலையோடு செயல்படுவார்கள். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்தை நேசிப்பார்கள். எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாகவே இருக்கும். சில நேரங்களில் அதிகப்படியான உணவு போன்றவை தொந்தரவிற்கு ஆளாகலாம். பொதுவாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இந்த துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நடுநிலைமை தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் முடிவான உண்மையை தான் தேடி செல்வார்கள். இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் பல கோணங்களில் சிந்திப்பது, புரிந்து கொள்வது, கோபத்தை ஆற்றும் குணம் இவரை சிறந்த மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும். பூசல், சண்டை இவர் மனதை ஒடுக்கும். அவசரமான முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது. பொறுமையின்மையை வெறுப்பார்கள். விவாதம் செய்தால் எல்லா கருத்துக்களையும் முழுமையாக வாதம் செய்வார்கள். தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனம் செலுத்துவார். ஆழமான கருத்துக்களையும் கருத்தூன்றி யோசிக்கும் திறமை கொண்டவர். இசைவான ஓசை, வர்ணங்கள், கவிதை, நல்ல வார்த்தைகளை பேசுவது, எழுதுதல் ஆகியவை இவர்களுக்கு பிடிக்கும். நல்லன எல்லாவற்றையும் விரும்புவர். தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவர்களுடைய உற்சாகம், அதேபோல் வெற்றி மனப்பாங்கு, பயம், தோல்வியை எண்ணி தனிமையில் வாடும். அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குழுகுழுவென்று மற்றவர்களை ஈர்க்கும் அழகுடையது. நல்ல குணங்களை கொண்டிருக்கும். உணவு ஊட்டும் போது எல்லாவற்றையும் ஒருங்கே தராதீர்கள், ஒவ்வொன்றாக தந்தால் இவர்கள் உண்ணமாட்டார்கள். இவருக்கு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையை தாராதீர்கள். எளிதில் முடிவெடுக்க மாட்டார்கள். அவசரப்படாதீர்கள். பிடிவாத குணம் கொண்டவர். அதேபோல் கொண்டவர் போல தோன்றினாலும் இவர் பிடிவாதக்காரர் அல்ல. ஏனெனில் இவருடைய தயக்கம் அவசரப்படுத்துவதால் தோன்றுவதாகும். இசைவான ஓசை, வர்ணம், எண்ணம் இருந்தால் மிகுந்த திறமைகள் வெளிப்படும். உண்மையை தேடி நாடி செல்லும் மனம் கொண்டவர். கனிவான மனம் கொண்டவர். நீலம் மற்றும் வெண்மை கலந்த நிறங்கள் இவரை சாந்தப்படுத்தும். மென்மையான இசை இவரை நாம் சொன்னால் கேட்க வைக்கும். இவர்களுக்கு அமைதியான சூழல், அதிகப்படியான ஓய்வு ஆகியவை தேவைப்படும். நன்கு விளையாடுவார்கள், ஆனால் பின்னர் அதிக ஓய்வு கொள்வார்கள். கடின மன்னங்களையும் உருக வைக்கும் நிபுணத்துவம் கொண்டவர். இதுவரை அதிகம் ஒழுங்குபடுத்த வேண்டியதில்லை. ஆசிரியர்களுக்கு இவரை பிடிக்கும். அதேபோல் விவாதிப்பதிலும் எதையும் கேட்டு தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் கொள்வார்கள். ஒரு விஷயத்தில் இரு பக்கங்களையும் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். இது குறித்தும் விவாதம் செய்வதில் விரும்புவார்கள் என்பது நிச்சயம்.